ஹாய் வியூவர்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட்டு, இந்த செட் எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. இப்போது இந்த ஹால் டிக்கெட் வந்து இப்போ நீங்கள் வந்து டிஆர்பி வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் அந்த இதில் நடத்துகிற மாதிரி, அவங்க யூனிவர்சிட்டியில் நடத்துகிற மாதிரி இருந்தது. இப்போ டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான எல்லா மேஜருக்குமே வந்து ஹால் டிக்கெட் போட்டாங்க. அந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உண்டான உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட்மிட் கார்டு. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி, அதாவது மார்ச் 6ல் ஆரம்பித்து உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் 4 நாளைக்கு எக்ஸாம் நடக்குது. இந்த trb.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு அந்த ஸ்க்ரோல் வரும் உங்களுக்கு. அந்த ஃப்ளாஷ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்செட் 2024 ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9 இந்த 4 நாள் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக எக்ஸாம் வந்து சிபிடி மோடில் தான் நடத்துருக்குன்னு சொல்லுவேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நடக்குது. நீங்கள் அதில் போயிட்டு கீழே வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் என்ன அப்ளிகேஷன் டிஎன் செட்டுன்னு தான் ஆரம்பிச்சிருக்கும். 2024 அந்த இதில் ஆரம்பித்த அந்த அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது என்ன பேட்டர்னில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டு 2 டிஜிட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு மந்த் 2 டிஜிட், அதுக்கப்புறம் உங்களோட இயர் 4 டிஜிட்டில் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் உண்டான அந்த பேஜ் வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு உண்டான எந்த டைமில் வந்து எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்துடும். அந்தந்த மேஜருக்கும் என்னென்ன டேட்டுன்னு அதிலே வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு, உங்களுக்கு வந்து எந்த டைமில் நடக்குது, உங்களுக்கு இந்த செட்டுக்கு உண்டான ரோல் நம்பர் ஃபுல்லாகவே எல்லாம் வந்துடும். இது உங்களுக்கு உண்டான பேஜ். இதில் அட்மிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். அந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், நடந்துக்கும். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் எல்லாருமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிஜிடிஆர்பிலாம் எழுதிங்கன்னா தெரியும். அந்த இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று கொண்டு போகலாம். அந்த ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், அதுக்கு அப்படி இல்லைனா பேன் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று ஒரிஜினல் நீங்கள் வந்து அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து கேரி அந்த ஒரிஜினல் ப்ரூஃப் ஒன்று நீங்கள் கொண்டுட்டு போகணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன் இருந்துச்சுன்னா 1:30க்கு எக்ஸாம் டைமுக்கு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி கேட் க்ளோஸ் டைம், அது வரைக்கும் நீங்கள் அலோடு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் டேட் பார்த்துட்டு நீங்கள் போய்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ எல்லாத்தையுமே ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாதிரி ஹால் டிக்கெட்டில் இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டுட்டு ஒரு கொடுத்துருவாங்க. ஐ அக்ரி டு த எபோவ் மென்ஷன் 1 to 24 வரைக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அந்த அட்மிட் கார்டில் அதில் வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இருக்கிற 2 பேஜுமே என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது நல்ல விஷயம், ஹால் டிக்கெட்டோட சேர்த்து. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் அந்த டைம் ஆஃப் நீங்கள் என்ன கொண்டு போனீங்களோ அந்த அப்ளை பண்ணுறப்ப உள்ளது நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் அப்போ என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் கொண்டு உங்களுக்கு டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அட்மிட் கார்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்க குறிப்பிட்ட என்ன டேட் டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் நீங்கள் போய்ட்டு போயிடணும். அதேமாரி எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபோட்டோ வந்து ஹால் டிக்கெட்டில் சரியாக இல்லை அப்படின்னா, மிஸ் மேட்சாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இல்லை இதாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கேட்டிருக்காங்க. அதேமாரி ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். மார்னிங் செஷன் இருந்தால் 12:30க்கு உள்ளே போயிடணும், பிஃபோர் 12:30. ஆஃப்டர்நூன் செஷன் இருந்தால் 1:30க்கு முன்னாடி போயிடும். அதாவது 12:30க்கு மார்னிங் செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 12:30, பிஃபோர் 12:30. ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்தீங்கன்னா 1:30. இந்த டைம்க்குலாம் உங்களுக்கு என்னென்னா இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கேட்டு. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் போயிடணும். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவும் கொண்டு போகக்கூடாது, எனி மெட்டீரியலும் கொண்டு போகக்கூடாது. இந்த ரஃப் ஷீட் எல்லாமே வந்து எக்ஸாம்
பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நடக்கிறப்ப உங்கள்கிட்ட ரஃப் ஷீட் எதாவது ஒர்க் அவுட் பண்ண கொடுப்பாங்க. அதுமாதிரி அந்த ஷீட்ஸை வந்து என்ன பண்ணணும், எக்ஸாம் முடிகிறப்போ அந்த எக்ஸாமினேஷன் அங்கே சென்டர்லேயே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வந்துடணும். அதுமாதிரி பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு 50 கொஷின்ஸ், பார்ட் 2 வந்து 200 மார்க்ஸ் 100 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 3 ஹவர்ஸுக்கு 180 கொஷின்ஸ் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு உண்டான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அக்ரின்னு போட்டுட்டு கடைசியாக வந்து அந்த கேண்டிடேட்டுக்கு ஒரு சிக்னேச்சர் ஒன்று கேட்டிருக்காங்க. ஐ அக்ரி த எபோவ் மென்ஷன் 1 to 24 ஒரு 24 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டில் இருக்குது. அதை வந்து அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சைன் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம் டவுன்லோட் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.